It's Saturday morning and I'm Kirti. நான் லாங் வீடியோ போட்டு 1 மந்த் மேலே ஆகிடுச்சு. நான் அந்த வீட்டில் இருக்கும் போதாவது ஏதோ எனக்கு டைம் இருந்த மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வீக்கெண்ட் சுத்தமாகவே இங்கே இல்லை. ட்ராவலிங்லேயே இருக்கிற மாதிரியே இருந்தது. எதர் பெங்களூர் போகிறது, இல்லைனா பாண்டி, இல்லைன்னா கசின் வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி ஃபுல்லும் ஆக்குப்பைடாக இருந்ததால் சுத்தமாக என்னால் லாங் வீடியோ போடவே முடியல. அண்ட் ஆல்சோ நான் யூஸ் பண்ணுற ஸ்டவ் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை ஷார்ட்ஸில் என்னால் பெருசாக சொல்ல முடியல. ஸோ இந்த லாங் வீடியோலையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் எழுந்ததும் எனக்கும் மித்துவுக்கும் ஜீரக தண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியுடைய காஃபி ஸ்டீமர். காஃபி மட்டும்தான் சூடு பண்ணணும் அப்படின்னு இல்லை. நமக்கு எதெல்லாம் அதில் வந்து சூடு பண்ணணும், இல்லை தண்ணி கொதிக்க வைக்கிறது அப்படின்னு எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதில் வந்து பால்லாம் எதுவும் காய்ச்சலும், அதுக்கு பதிலாக ஜீரா வாட்டர் தான் போட்டிருக்கேன். இதனுடைய கெப்பாசிட்டி 650 ml தான். அண்ட் ஆல்சோ இது வெரி ஸ்மால் சைஸ். ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு பால் சூடு பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கசின் வீட்டில் வந்திருந்தாங்கன்னு பால் பாக்கெட் வாங்கியிருந்தோம். பட் நான் பால் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வீட்டில் குடிக்கணும்னு தோணும். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நம்ம அகெயின் குடிக்கணும்னு தோணுமே ஒரு 11:30 இல்லைனா 12 அப்படின்றதுனால இதை தயிராக ஊற்றி வச்சிட்டோன்னா நான் பாலுக்கு எடுக்க மாட்டேன். ஸோ தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி மட்டும் வச்சுட்டேன். பூரா பார்த்தீங்கன்னா 3 வந்து எப்போவுமே சுற்றிட்டே தான் இருக்கும். இதில் வலை போடலான்னு சொன்னால் மித்து கேட்க மாட்டுறாரு. நான் வாசலில் அங்கே பால்கனியில் வச்சுருக்க பாம் ட்ரீ அது உட்காந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே சாய்ச்சி விட்டுடுச்சு. எவ்வளோ தான் அதை துரத்தி விட்டாலுமே அது கரெக்டாக வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. நாங்கள் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது. நாங்கள் இருந்தோன்னா பயந்துட்டு பால்கனியில் மட்டும்தான் இருக்குது. இங்கே கிச்சனில் எனக்கு சன்லைட் மட்டும்தான் இல்லை, மற்றபடி காற்றெல்லாம் நல்லா தான் வருது. ஸ்பேஸ் வந்து அங்கே இருக்கிறத விடவே இங்கே கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. வீக்கெண்டில் தான் ஏதாவது பொறுமையாக குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேவுரு அடை தான் ரெடி பண்ண போகிறேன். வீட்டில் வந்து கொஞ்சம் கேவுரு மாவு இருந்ததுன்னு அத்தை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கேயே இருந்தால் வீணாகிடும், எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு. எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் கரெக்டாக வர மாதிரி இருந்தது. ஸோ ஒரே டைம்லேயே வந்து 2 பேருக்கும் சேர்த்தே செஞ்சாச்சு. அண்ட் நாங்கள் கேவுரு அடையில் காரமும் ஸ்வீட்டும் 2 சேர்த்து தான் செய்வோம். நான் வந்து தனியாக காரம்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் அத்தை வந்து 2மே மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு எனக்கும் அதுவே பழகிடுச்சு. அவங்க செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். கையால் எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக வளையும். பட் நான் செய்யும் போது எவ்வளோ செஞ்சாலும் வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் ஃப்யூச்சரில் வருமா என்னன்னு தெரியல. பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுது. வெல்லம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா டார்க் கலரில் இருந்தால் நம்ம எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதுவே உப்பு வெல்லமாக இருந்தால் கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். அது எவ்வளோ தான் நம்ம வந்து சுரண்டி எடுத்தாலும் வராது. சில பேர் வந்து மத்து வச்சு அதை உடச்சி எடுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த காய்கறி சீவறதுலாம் இருக்குது இல்லையா, அதில் தேய்ச்சி கூட எடுப்பாங்க. எனக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வெல்லமாக தேடி தேடி வாங்குவேன். அப்போ தான் வந்து கத்தியால் எடுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக செடியாக வச்சுருக்கனே, அதுலேருந்து ஏதாவது பூச்சி இல்லை புழு வருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து கொக்கோ பீட் தான் வச்சுருக்கேன், மண் கிடையாது. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ஃபர்டிலைசருமே நான் அதில் ஆட் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஃபுட் வேஸ்ட்டு இந்த முட்டை தோல் இல்லைனா வெங்காயம் தோல் அதெல்லாம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். அது அவுட்டோராக இருந்தால் வைக்கலாம். பட் இன்டோருன்னும் போது இதெல்லாம் போட்டோன்னா கண்டிப்பாக அதில் குட்டி குட்டி புழு ஏதாவது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் கொக்கோ பீட் போடுவேன், தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன். அதனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வந்தது கிடையாது.
நான் இப்போ செய்கிற அடையில் பார்த்தீங்கன்னா கேவுரு மாவில் வெல்லம் வந்து நல்லா கரைச்சிட்டு மண் இல்லாமல் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அண்ட் அது கூடவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா எவ்வளோ உங்களுக்கு காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு 1 தான் போட்டிருக்கேன். அது கூடயே கருவேப்பிலை. இதை வந்து லைட்டாக வதக்கிட்டு போட்டோன்னா வெங்காயமுடைய பச்சை ஸ்மெல் வராது. அதனால் லைட்டாக வதக்கிட்டு இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடணும். வெல்லம் கரைச்ச தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது அதிகமாக இருந்திருந்தா கூட மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். தண்ணி கம்மியானதால் இந்த மாவு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாவு பதத்துலேயே வந்து நின்றுடுச்சு. வீட்டில் இலை இருந்ததுன்னா அதில் தட்டி போடும்போது கரெக்டாக இருக்கும். வீட்டில் எதுவுமே இல்லைன்றனால கவரில் போடுறேன். பட் இது வந்து அந்த தோசை தவாவில் போடும்போது அந்த தவாவில் டைரெக்டாக படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கவர் உருகிடும். ஸோ போடும்போது கொஞ்சம் சேஃபாக போடணும். இது கவர் இலையில தான் தட்டி போடணும்னு இல்லை. நிறைய பேர் டைரெக்டாக தோசை தவாலே போட்டு செய்வாங்க. சம்டைம்ஸ் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சில தடவை கரெக்டாக வரும். ஒரு சில தடவை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தவால கையை வச்சுருவேன், சுட்டுடும். சம்டைம்ஸ் கொப்பளம் கூட போட்டுரும். அதனாலேயே ரிஸ்க் எடுக்க மாட்டேன். கவர் இருந்ததால் அதில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இதில் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீக் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை வாங்கலை, அதனால் ஆட் பண்ணல. பட் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் வந்து சட்னி தேவைப்படாது. நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ஆனால் மித்துவுக்கு அப்படி இல்லை. எந்த ஒரு ஸ்வீட்டான ஐட்டம் செஞ்சாலும் அது கூட ஒரு சட்னி இருக்கணும். இல்லை சாம்பார், இல்லை ஏதாவது பழைய குழம்பாவது இருக்கணும். ஸோ அவருக்காக மட்டும் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் வச்சு சாப்பிடுவேன். இல்லை செய்யலைன்னும் போது அப்படியே சாப்பிட்ருவேன். காலை நேரத்தில் எப்போவுமே 2 ரூம்லேயும் செம்ம வெயில் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்டலாம் நல்லா வெயில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேஸில் நல்லா வெயில் அடிக்கும். ரொம்ப நேரம் தூங்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து மதியானத்தில் தான் வெயில் இருக்கும். இங்கே வந்து காலையில். ஸோ எப்போவுமே இந்த 2 ரூமுமே காலையில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் இருக்கும். பால்கனியில் வெயில் வந்து அந்தளவுக்கு வராது. வெயில் கம்மி தான். கிச்சனில் சுத்தமாகவே வெயில் இருக்காது. ஸோ மற்ற ஏரியாலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கண்டினியூஸாக கேட்டது என்னுடைய ஸ்டவ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் கேட்டிருந்தீங்க. இது நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே இதனுடைய பிராண்ட் நேம் எல்லாமே கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் டீட்டெயில்டாக கேட்டிருந்தீங்க. இன்கேஸ் இதனுடைய லிங்க் இருந்தாலும் ஷேர் பண்ண சொன்னீங்க. ஸோ லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். இதனுடைய பிராண்ட் எலிகா ஆட்டோ இக்னிஷன் வித் 4 பர்னர். ஆட்டோ இக்னிஷன் தான் வேணுன்றதுனால தான் நான் இது சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த 2 வீட்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் தான் எனக்கு. அங்கே வந்து ஹாப் ஸ்டவ் மாதிரி இருக்காது. கவுண்டர் டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது இது ஹாப் மெட்டீரியல் தான். இன்கேஸ் நமக்கு வந்து அது கவுண்டர் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னும் போது இது வந்து அந்த கவுண்டர் டாப்லேயே டேரெக்டாக அப்படியே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் ஹவுஸ்னு வரும்போது நம்ம கிரானைட்டில் அதை கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் ஹவுஸில் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஸ்டவ் மாதிரியே தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆட்டோ இக்னிஷன்றதுனால உங்களுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் பர்னர் டர்ன் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து 2 சின்ன பர்னர் இருக்கும், 2 பெருசு இருக்கும். ஸோ பேட்ரி அதில் இருக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து லைட்டர் யூஸ் பண்ண முடியாது. நாப் நீங்கள் டர்ன் பண்ணதும் அது ஆன் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அது வேணாம், நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னும் போது பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டா போதும். நீங்கள் லைட்டர்லேயே வச்சு ஆன் பண்ணிக்கலாம்.
அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வரைக்குமே இது வந்து ஆட்டோ இக்னிஷன் மோடில் தான் ஒர்க் ஆகும். பேர் தான் இது வந்து ஸ்மால் பர்னர்னு இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நான் எவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே குக் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. சின்ன பர்னர்லேயே நான் சிம்மில் வச்சாலுமே எனக்கு வந்து அது ஹை ஃப்ளேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ குக்கிங்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே முடிஞ்சிடுது இதில். அண்ட் பை த வே இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங். இதுவே 3 பர்னராக இருந்தால் 9,000 சம்திங்கில் வரும். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதனுடைய கண்டினியூஷனில் இருக்கிற அந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும். இந்த டிசைன் இல்லாமல் வேறு டிசைன் கூட இருக்கும். உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் இருந்தாலும் லிங்க் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லா ரிவ்யூவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கலை, குரோமா ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னும் போது ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக போடுறோம் அப்படின்னும் போது அடுத்தவங்க ரிவ்யூ செக் பண்ணுறதுல தப்பு இல்லை. அமௌண்ட் அதிகமாக போட்டுட்டு ஒர்க் ஆகலைன்னும் போது அது வேஸ்ட்டு தான். ஸோ ரிவ்யூஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். லன்ச் எனக்கு மட்டும்தான். ஸோ அதனால் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். வெஜ்ஜு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்காது தான். பட் சைட் டிஷ் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் சாப்பிட பிடிக்கும். ஏதாவது சிப்ஸு இல்லைனா அப்பளம் அந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, சாப்பிட்ருவேன். மற்ற ஐட்டமாக இருந்தால் தான் எனக்கு சுத்தமாகவே உள்ளே இறங்காது. முட்டையாவது எனக்கு இருக்கணும். பட் இந்த டைமில் வந்து சாப்பிட முடியல, என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியுடைய டஸ்லா வித் லிட். இதனுடைய சைஸ் வந்து 22 சென்டிமீட்டர். ஸோ 2 பேருக்கு குக் பண்ணுறது அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கும். 2 பேருன்னு சொல்லதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு சேர்த்தும் கூட பண்ணிக்கலாம். ஒரு 3 பேருக்கு குக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டைம் பன்னீர்லாம் இல்லை, இருந்திருந்தால் அதையாவது நான் ஆட் பண்ணியிருப்பேன். பட் அதுவும் கிடையாது. ஸோ வீட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கோஸ், அது கூடவே கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் இது மட்டுமே ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். பட் பன்னீர் இருந்தால் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரைட் ரைஸ் இல்லை நூடுல்ஸ் எது செய்கிறதா இருந்தாலுமே வெறும் பெப்பர் பவுடர் தான் போடுவேன். சம்டைம்ஸ் மேகி மசாலா அந்த மாதிரி ஏதாவது போடுறது. எக்ஸ்ட்ராவாக இந்த சோயா சாஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் இது 2மே நான் ஆட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. மித்து வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டோன்னா தனியாக வந்து கெச்சப் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவார். பட் இது கூட நான் ஆட் பண்ணி இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் பிளெயினாக இருந்தாலும் அது கூட 1 or 2 பைட் வந்து அந்த ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அதை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன்.